உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அகவிலைப்படி கணக்கீட்டில் மாற்றம் 8வது ஊதியக் குழுவில் முக்கியமான கோரிக்கை. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது ஊதியக் குழு தொடர்பான விவகாரம் சூடுபிடித்து உள்ளது. இந்த குழு தனது பரிந்துரைகளை 2027ஆம் ஆண்டின் முதல் பாதியில் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும், அதற்கு முன்னதாகவே ஊழியர் சங்கமான ஏஐடிஇஎஃப் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் தொடர்பாக ஊதியக் குழுவிடம் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்து உள்ளது. 8வது ஊதியக் குழுவின் உருவாக்கம் மற்றும் அதன் பரிந்துரைகளுக்காக காத்திருக்கும் பல லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கான காலக்கெடு குறித்த விவரங்கள் தெரியவரத் தொடங்கியுள்ளன. 8வது ஊதியக் குழு தனது இறுதி அறிக்கையையும் பரிந்துரைகளையும் 2027ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம், படிகள் மற்றும் ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது குறித்த தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில், அனைத்திந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் கூட்டமைப்பு ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்து உள்ளது. அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவற்றை கணக்கிட தற்போது பயன்படுத்தப்படும் சூத்திரத்தை 8வது ஊதியக் குழு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய கணக்கீட்டு முறை நிலவும் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுகளை துல்லியமாக பிரதிபலிக்கவில்லை என்று ஊழியர்கள் கருதுகின்றனர். ஊழியர்களின் நிதி பாதுகாப்பிற்கு தற்போதைய முறையில் மாற்றங்களை செய்வது ஏன் அவசியம் என்பதை அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. உணவு, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில், அதற்கு ஈடுகொடுக்கும் வகையிலான நிவாரணத்தை தற்போதைய அகவிலைப்படி கணக்கீட்டு முறையால் வழங்க முடியவில்லை. பணவீக்கத்தின் உண்மையான தாக்கத்திலிருந்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை முழுமையாக பாதுகாக்கவும், அவர்களின் நிதி சுமையை குறைக்கவும் ஒரு புதிய கணக்கீட்டு முறை வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளது.